மண்ணில் நட்ட ஒரு மரக்கன்றுங்கிறது வெறும் செடி மட்டும் இல்ல, அது நாம் இந்த பூமிக்கு அளிக்கும் மூச்சு காற்று, உங்கள் வருங்கால தலைமுறைக்கு விட்டு செல்லும் மிகச்சிறந்த சொத்து. ஒரு மரக்கன்ற நடுவதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிருதா? இல்லங்க. ஒரு குழந்தையை போல அதை அரவணைத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு நட்ட ஒவ்வொரு கரங்களுக்கும் உண்டு. 10 ரூபாய்க்கு எடுத்து 10 மாசத்துல தூக்கி போட போற ஒரு கர்ச்சிப்பையே 10 தடவை பார்த்து பார்த்து வாங்குற நாம 5 ரூபாய்க்கு வாங்கி நட்டு எதிர்காலத்துல பல லட்சங்களை தரப்போற மரக்கன்றை நாம எப்படி எல்லாம் கவனிச்சுக்கணும். மரக்கன்று நட்ட உடனே உயிர் தண்ணி கொடுக்கறது ரொம்ப அவசியம். கண்ணை நட்டுட்டு பல மணி நேரம் கழிச்சு உயிர் தண்ணி கொடுக்கறது தவறு. மாலையில நட்டுட்டு காலையிலயோ அல்லது காலையில நட்டு விட்டு மாலையிலயோ உயிர் தண்ணி கொடுக்கறது சரியல்ல. எந்த சூழ்நிலையிலும் கன்று நட்ட உடனே உயிர் தண்ணி கொடுக்கணும். மேலோட்டமா தண்ணீர் விடுவதை தவிர்க்கணும். கன்றுகளை ஆழமா நடவு செஞ்சுட்டு குறைந்த அளவு மட்டுமே மேலோட்டமா தண்ணீர் விடுறது தவறு. வேருக்கு தண்ணீர் போதுமான அளவு மரக்கன்றுகளை சுத்தி ஊத்தணும். கன்று நடவு செஞ்சு 3 வருடங்களுக்கு வாரம் ஒரு முறையாவது குறைஞ்சது 10 லிட்டர் தண்ணி கொடுக்கணும். இந்த தண்ணிய மண்ணோட தன்மைக்கு ஏற்பதான் நம்ம கொடுக்கணும். இப்படி தண்ணீர் கொடுக்கிறது மரக்கன்றுகளோட வளர்ச்சிக்கு நல்லது. சரியான நேரத்தில் தண்ணீர் கொடுக்க வேண்டும். செடி காயாம சரியான நேரத்துல தண்ணி கொடுக்கணும். ஈரப்பதம் பார்த்து கொடுக்கணும். செடிகள் காய்ந்த பின்னாடி நீர் கொடுக்கறதால எந்த பயனும் இல்ல. சில நேரம் மேலோட்டமான மழையால மேல்மண் ஈரமா இருக்கும், ஆனா வேருக்கு நீர் இருக்காது. அப்போ தண்ணீர் கொடுப்பது அவசியம். நீர் தேங்கக்கூடாது. கன்றுகளை சுற்றி தொடர்ந்து நீர் கொடுக்க கூடாது. நீர் தேங்குற நிலத்துல வடிகால் வசதிங்கிறது கட்டாயம். காற்று தடுப்பான் இருந்தால் நல்லது. புயல் காற்று மற்றும் வெப்ப காற்று நாற்றுகளை வளர விடாது. அதிகமா காற்று வீசக்கூடிய பகுதிகளில் கன்றுகள் சாய்ந்து விட வாய்ப்பு இருக்கு. அதனால நிலத்தை சுற்றி கன்றுகளுக்கு காற்று தடுப்பான் அமைக்கிறது நல்லது. களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். மரக்கன்றை நட்டு அவற்றை சரியா பராமரிக்காம களைகளை சேர விட்டோம்னா களைகள் மரக்கன்றுகளை அழுத்தி அவைகளை வளர விடாது. சில நேரம் களைகள் அதிகமா இருக்கிறதுனால மரக்கன்றுகளுக்கு போகக்கூடிய சத்து குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால களைகளை கட்டுப்படுத்தி வைக்கிறது நல்லது. நட்ட மரக்கன்றுகளை ஆடு மாடு கடித்து விடாதவாறு வேலி அமைச்சு பாதுகாக்க வேண்டும். வெயில் தாக்கத்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தாலோ அதிகமா வாடிப்போய் இருக்கிற மரக்கன்றுகளுக்கு தற்காலிக நிழல் கொடுப்பது நல்லது. நடவு செய்து 6 மாதங்களுக்கான பராமரிப்பு அட்டவணை. கன்றுகளை ஆய்வு செய்வது வாரம் ஒரு முறை. களை அகற்றுதல் மாதம் ஒரு முறை. மூடாக்கு சரிபார்த்தல் 15 நாட்களுக்கு ஒரு முறை. நீர்ப்பாசன ஆய்வு வாரம் ஒரு முறை. இது எல்லாமே ஒரு கன்று நட்ட பின்னாடி நாம கவனத்துல கொள்ள வேண்டியது.